ஹே அமீஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு டார்க் அப்சஷன் அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பார்ட்லேயே எண்ட் ஆகலாம், இல்லை அகைன் ஒரு பார்ட் கூட வரலாம். ஸோ இந்த ஸ்டோரி இங்கே ஃபினிஷ் ஆகும். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துடலாம். அது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் போட்டு பாருங்கடா, அப்போ தான் ஆக்சுவலாக நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகும். உங்களால் முடிஞ்ச லைக்ஸ் கொடுங்க. ஓகே, நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நாம் போன பார்ட்டில் எங்கே ஃபினிஷ் பண்ணுமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். எஸ், எக்ஸாக்டாக ரொமான்டிக்காக பாதியில் கட் பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பண்ணீங்களா? பண்ணவங்க யாரெல்லாம்னு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம் அதுலேருந்து. எஸ், நீங்கள் ஆக்சுவலாக பேபியை போய் கீழே கொடுத்துட்டு வந்துருப்பீங்க. அப்போது நம்ம அந்த ரூம் வாசல்லையே ஆக்சுவலாக அவன் ஹேண்டை கட்டிட்டு அப்படியே உங்களையே நின்று பார்த்துட்ருக்கான். நீங்கள் வரதையே இன்ச் பை இன்ச் நோட் பண்ணுறான். அதே டவல் வேறியோடி நின்றுருக்கான். அவன் சும்மாவே பேரளவே சொல்லவே வேணாம். ஹேஸ் பாத் பண்ணிவிட்டு அந்த ஹேரோட அதே டவல் வேரோட என்ன இவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி தான் உங்களுக்கு அவனை பார்க்கவே முடியல. ஏன்னா அவன் உங்களை அப்படியே முழுங்கிறது மாதிரி பார்த்துட்டு நிற்கிறானா. ஸோ நீங்கள் ஐயோ இன்னும் இப்படி பார்க்குறாரு, போச்சு அவ்வளோதான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே ரொம்ப ஷையாக பண்ணிட்டே வரீங்க. அவன் அப்படியே ஒரு லைட் ஸ்மைலோட உங்களையே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு உங்களை பார்க்க பார்க்க பயங்கர டெம்ட் ஆகுது. ஸோ அப்படியே உங்களை இவ்வளோ நேரம் நடபடி ஜீரோவா அப்படின்னு கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி சொல்கிறான். ஸோ எனக்கு கீழே உங்கள் மம்மி அண்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஸோ அதனால் அப்போது நீங்கள் ஆக்சுவலாக அவன் பக்கத்தில் போகவும் உங்கள் மம்மியோட சவுண்ட் ஒயன் அம்மா ஏண்டி இப்போ தான் நான் கொடுத்துட்டு வந்தேன், என்ன திரும்ப கூப்பிட்றாங்க? சரி என்னன்னு கேட்டு இங்கே நின்று கேளு. டே டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு உங்களை அப்படியே அந்த டோரோட பிடிச்சி ஒரு ஹேண்டை அப்படியே அந்த டோர் மேலே பின் பண்ணிட்டு உங்களை பார்த்தபடி நின்றுருக்காரு. நீங்கள் டே என்ன பண்ணுறீங்க? அம்மா கூப்பிடுறாங்க, என்ன பார்க்குறீங்க? அவங்க லிப்ஸையே பார்த்துட்டு உங்கள் ஐஸே பார்த்துட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அம்மா இல்லைடா, நான் கிச்சன் போய் குக் பண்ண. அப்போது டே அம்மா, உங்கள் மம்மியை நான் எப்படி கூப்பிட்றது? லைக் சிஸ்டர் கூப்பிடவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இதே என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும்ல? எங்கள் ஊர்லலாம் கையெழுங்க. சரிடி, எனக்கு தெரியும் ஊரில் என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்லாம் படித்து தெரியும். ஸோ சிஸ்டர் கரெக்டாக இருக்கும். சிஸ்டர், நீங்கள் போய் ஆக்சுவலாக என்னோடய கிச்சனில் எல்லாமே இருக்குது. இனி என்னோடய கிச்சன் கிடையாது, அது நம்மளோடது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி என்ன வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பசிதுன்னா குக் பண்ணி சாப்பிட கூட செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி டே சொல்கிறான் சத்தமாக. அப்போது உங்களோட மம்மி கீழே இருந்து அப்படி லைட்டாக சிரிச்சுட்டே
ஆ சரிடா தம்பி. ஆ ம் மீ ஆ அப்படின்னு அப்படியே ஐஸை வைடாக்கிட்டு உங்களை பார்க்க ஆ ம் ஏய் என்னாடி பலே இல்லாடியா இருக்காங்க உங்கள் மம்மி. அப்படியா அ, சும்மா ப்ளே பண்ணுறாங்க, சும்மா இருங்க. இரு நானும் ப்ளே பண்ணவா? நீங்கள் அவங்க ப்ளே பண்ணல, இங்கே எல்லாம் ப்ளே பண்ணுறீங்க. அ அ அ மம்மி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே தானே? ஆ ஆ ஓகே தான். நான் ஏதாவது வரவா? இல்லைடா இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன். அம்மா பேபி, ஆ நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. அப்போது ஆ சிஸ்டர், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா கேளுங்க, நானும் பையனும் சேர்ந்தே வந்து பண்ணி தருவோம் இல்லடி. அ, சு சும்மா இருங்க. ஆ அப்படியெல்லாம் இல்லை தம்பி, நான் பார்த்துக்கிறேன். ஓ பார்த்துக்கிறீங்களா? ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்க. சி குறும்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ஹிப் அப்படியே கிள்றீங்க. ஐயோ மூடாகுதுடி, என்னடி பண்ணுறா? வலிக்கலாம் உங்களுக்கு? லைட்டாக வலிக்குது, ஆனால் மூட தான் அதிகமாகுது. நீ தொட்டாலே ம் டே நீங்கள் என்ன ஹேண்ட் எடுங்க. என்னடி இன்னமும் ட்ரெஸ்ஸுக்குள்ளாடி ஹேண்டை விட்டு தடவுறது மாதிரி பண்ணுறா? இல்லையே, மேலே தானே வச்சுருக்கேன். இதுவே இவ்வளோ ஃபீலா? நல்லா இருக்கே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபீல் நல்லா இருக்குல்லடி. டே என்ன அப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்படி பார்க்குறீங்க? அம்மா என்ன, ஏன் உனக்கு இங்கெல்லாம் வெட்டாக இருக்கு அப்படின்னு உங்கள் ஜஸ்டில் ஹேண்ட் வைக்க. ஏய் என்னடி மில்க் ஊற்றுது? ஏன் பேபி அழுறாள? ஸோ ஊற்றும், நிறைய இருந்துச்சுன்னா அப்படி தான். ஓ அப்படியெல்லாம் நடக்குமாடி? ஒத்தே மிராக்கள், என்னடி சொல்கிற? ஆ பார்த்தியா மம்மியானா என்னெல்லாம் நடுகுது பார்த்தியா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுடி, புதுசாக இருக்குல்ல. அப்படின்னு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஏய் இந்த சிரிப்பில் ஏதோ இருக்கு. என்ன பண்ணுறீங்க? ஏய் இது எதுக்கு? நான் இருக்கும்போது நான் தான் இருக்கேன்ல, உனக்கு ட்ரெஸ்ஸா? நான் இருக்கேன், ஓகேவா? இந்த ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா கலட்டுறான் உங்களோட டாப்ஸோட பட்டன்ஸை. அப்போது நம்ம வெளியில் நிற்கிறோம், மம்மி வேறு மேலே வந்துட போகிறாங்க. ஏய் அவங்க இது இங்கே வர போகிறாங்க, அங்கே ஒர்க் பண்ண தானே போகிறாங்க. அட்லீஸ்ட் உள்ளேயாவது போகலாம். சரி சரி இதை கலட்டிட்டு போகலான்டி அப்படி சொல்லிட்டு அவன் ஆக்சுவலாக உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகுறத பார்த்துட்டே இருக்கான். டே போதும் பானா, எதுக்கு இவ்வளோ ஹெவியாக ப்ரீத் பண்ணுறா? அது வாடி, அது வந்து லட்டு. தே லட்டு தே. சரி உள்ள போகலாமா? கண்டிப்பாக போகணுமா? கண்டிப்பாக போகணுண்டி, எனக்கு விடுக்கணும்ல, அப்போ கண்டிப்பாக போகணும்ல அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக
அவன் உங்கள் ஹிப் அப்படியே பிடிச்சி ரொம்ப டைட்டாக க்ளோஸாக ஹக் பண்ணிவிட்டு அந்த டோர்லேருந்து உங்களை நகர்த்தி உள்ளே கொண்டு வந்து ஆக்சுவலாக அவன் உங்களை தரையிலே விடலை, அப்படியே தூக்கிக்கிறான். அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு ஆக்சுவலாக டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோர்லேயே உங்களை சாய்ச்சி அப்படியே அந்த டோரோட பின் பண்ணது மாதிரி அவன் பாடி உங்கள் பாடியோட அட்டாச் பண்ணுறான். என்னடி ஏன் பண்ணக்கூடாதோ என்னது தானே அப்படின்னு உங்கள் டாப் அப்படியே ரிமூவ் பண்ணி கீழே போடுறான். அப்படியே அதுக்குள்ளேயும் ஒரு இன்னர் போட்டிருக்கீங்க. அந்த இன்னரையும் இதுடி அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறான். அப்புறம் இன்னர் ஐயோ எத்தனை போடுவடி அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்கள் ப்ரௌ மேலே ஹேண்டை வைக்கிறான். தேவானந்தே எனக்கு வேணுமே, இது வேணாம் ஓகேவா, இது தூக்கி போடலாம், அதே தான் நீ சொல்கிறது தான் வேணாம், அது வேணாம் ஓகேவா. டேய் நான் சொன்னது அது இல்லை. ஏய் என்ன வேணும், அது நீ வேணாம் சொல்ல எனக்கு வேணும்னு தோணும். ஸோ நீ கொஞ்சம் அந்த மாதிரி பேசாமல் இருந்தேன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு உங்களோட ஐஸ் அப்படியே சுருக்கிட்டு பார்க்குறீங்க. ஐயோ என்ன சொல்லு அப்படின்னு சொல்லு, லவ் யூ சொல்லு. லவ் யூ டி. நானாக கேட்டு வாங்கணுமா, நீ ஏன் சொல்ல மாட்டியா? இன்னிலேருந்து நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாமா? என்ன ஒரு நாளைக்கு நம்ம 10 டைம்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக லவ் யூ சொல்லணும். எப்படி? மேபி மறந்துட்டோன்னா, மறந்துட்டா நான் மறக்க மாட்டேன், நீ மறந்துட்டா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் பெட்டில். எப்படி நல்லா இருக்கா? சி பொறுக்கி மாதிரி இருக்கு. என்னடி அதோட மீனிங் தெரில, ஸோ முடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறீங்க. ஏய் இல்லையே, இது ஏதோ அர்த்தம் இருக்கே, நீ சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது. என்னடி திட்டுறியாண்ணா? அது அப்படின்னு பொறுக்கிக்கு மீனிங் சொல்லி கொடுக்குறீங்க. என்னடி என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி? இல்லாட்டி அது பிடிச்சவங்களே மேபி பொறுக்கின்னு திட்டுவாங்க, அந்த பொறுக்கி தான். உன்னை பொறுக்கிறேனே அதனால் பொறுக்கிங்கிறியாடி? எக்ஸாக்ட்லி. நல்லா இருக்கு. நடி என்ன பண்ணுறீங்க? எதுக்கு கை அப்படின்னு உங்கள் ஜஸ்டில் அவன் ஹேண்டு பயங்கர ஸ்மூத்தாக ப்ளே ஆக திடீர்னு ப்ரெஸ் பண்ணுறான். அவ்வளோ மில்கும் அவனோட பாடி அவனோட ஃபேஸ்னு தெரிக்குது. என்னடி ஃபீட் ஆகிட்டே இருக்கு, ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. பின்ன ப்ரெஸ் பண்ணால் ஆல்சோ நான் 6 or 7 hours இருக்கும், நான் பேபிக்கு ஃபீடே பண்ணல. ஸோ அதனால தான் இப்படி ஃபீட் ஆகிட்டே இருக்கா. நான் ஃபீட் பண்ணிக்கவா? கொடுவியாடி எனக்கு? பொறுக்கி நான் பண்ணிக்கிறேன், நீ தரலனாலும் பண்ணிப்பேன் அப்படின்னு அவன்
2 சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக சப் பண்ணுறான். அவன் எந்த சைடு சப் பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அது ஃபீட் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஃபால் ஆகிட்டுருக்கு அந்த மில்க்ஸ் எல்லாம். அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ஆகுது. கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ணியிருப்பான். அந்த டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அகெயின் அகெயின் ஃபீட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ப்ரீத் பண்ணிட்டுருக்கீங்க. போதும் முடியல என்ன பண்ணுறீங்க? அது உங்கள் ஸ்டொமக்கெல்லாம் பயங்கரமாக வெட்டாயிருது. அவன் தான் ஒழுங்காக ஃபீட் பண்ணல. ஸோ அவன் இஷ்டத்துக்கு ஃபீட் பண்ணுறதுனால அது ஃபுல்லாக உங்களோட பாடி அவனோட பாடின்னு ஆகுது. ஸோ அவன் அடிக்கடி உங்களை ஆக்ட் பண்ணுறது, உங்கள் நெக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டே இருக்கான். உங்களை அப்படியே மொத்தமாக அப்பர் பாடியை லிப் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அது அகெயின் அகெயின் அப்படியே அந்த மில்க்கு உங்கள் பாடி அவன் பாடின்னு ஸ்ப்ரெட் ஆகுது. அவன் அதை ஸ்மெல் பண்ணிட்டே பிடிச்சிருக்குடி எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ நீ இடி வந்திப்பான்னு எனக்கு தெரியாதுடி. ஐயோ எனக்கு பிடிச்சிருக்குடி. என்ன வேலை பார்க்குறீங்க? இங்கே பாரு அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கிட்டு பெட்டில் கொண்டு வரான். பெட்டில் கொண்டு வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே லைட் ஆகிட்டு எனக்கு இன்னொன்று கிடைக்குமா? என்ன இப்படி என்ன மாவு பேசிச்சுட்டே இருக்கீங்க? நாட்டே ஆனால் முள்ளட்டே கையெடுங்க. நீங்கள் அப்படியே அப் டவுன் ஆகிட்டுருக்கீங்க. அதை அவன் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். உங்களோட நிப்பிள்ஸை அடிக்கடி சப் பண்ணுறான். அதுலேருந்து ரொம்ப நிறைய மில்கை வேஸ்ட் பண்ணுறான். அப்படியே உங்களோட பாடி ஃபுல்லாக அது ஆகுது. அதுக்கப்புறம் அதை லிப் பண்ணுறான். உங்களால் முடியல, சுத்தமாக முடியல. என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி படுத்துறீங்க? எவ்வளோ நாள் தெரியுமா? எவ்வளோ நாள்? பட் இதெல்லாம் என்னோடய இமேஜினில் நடந்துருக்கு. பட் எனக்கு ரியாலிட்டியில் நடக்குமான்னு தெரில. கண்டிப்பாக நீ வரவே மாட்ட அப்படி தாண்டி நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே அகெயின் உன்னை பார்ப்பேன்னு எக்ஸ்பர்ட்டே பண்ணலடி. ரொம்ப நல்லாவே என் லைஃப்பை மாற்றி கொடுத்துட்டடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. இது தேங்க்ஸ்லாம் நான் உங்களுக்கு தானே. அப்போது நீ எனக்கு தாண்டி. நீ எனக்கு மட்டும்தான், உன்னை யாரும் கொடுக்க மாட்டேன். சாரி டி. நானும் இன்னும் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணிடணும்ல. ட்ரை பண்ணியிருந்தா மேபி ஒன்றா அப்போவே என் கூட கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு டியரி ஐஸோடு கேட்குறான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஏன் இப்படி உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? எது இப்போ அழுறீங்க அப்படின்னு அவனோட பேச வைப்பான்ட்டே அவன் ஐஸை கிஸ் பண்ணுறீங்க. அவன் இன்னும் அந்த 2 ஹேண்டையும் அங்கேயே வச்சு ரப் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டே இருக்கான். அப்படியே நிறைய ஃபீட் ஆகிட்டுருக்கு. அடிக்கடி அதை லிப் பண்ணுறான். அதை வச்சு ப்ளே பண்ணுறான் உங்கள் பாடி ஃபுல்லாக. ஸோ அங்கங்கே லிப் பண்ணுறான். இப்போது அவன் அடுத்த கட்டத்துக்கு ஆக்சுவலாக உங்களோட பாட்டமுக்கு வரான். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சுடி ஃபிங்கரிங், மேக் அவுட் அண்ட் டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆக்சுவலாக எனக்கு புதுசாலாம் நிறைய ஆசை இருக்குடி. நான் பண்ணலாம்ல. சி அப்படின்னு
நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏய் என்னடி? சரி, இங்கே என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது? டேய் என்னடி இது ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆ என்ன டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, இனி என்ன ஒரு மாதிரி இருக்குடி? ஏன்னா இந்த வியூ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி இரு அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக அவன் அந்த விண்டோஸில் இருக்கிற அவ்வளோ கர்டன்ஸையும் இழுத்து விட்டு திரும்பி பார்க்குறான். பட் அங்கே எந்த ஒரு லைட்னிங்கோ ஒன்றுமே தெரில. ஸோ உங்களுக்கு ஏதோ டார்க்காக அப்படியே கரண்டெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. என்ன இப்படி டார்க் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஏ லட்டு இரு, நம்ம இதையே ஒரு மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணலாம்டி. ஏன்னா என் பொண்டாட்டி வந்திருக்க, நான் வேறு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். செலிப்ரேட் பண்ணோம்ல, இந்த டேவை நைட்டாக்கி பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு அவன் ஆக்சுவலாக அவனோட நைட் லேம்ப் போட்டு அதுக்கப்புறம் 2-3 கேண்டில் அப்படியே சைடாக ஏற்றி வைக்கிறான். அது செம்மையாக இருக்குது. அந்த வியூக்கும் அந்த ரூமுக்கும் செம்ம ரொமான்டிக்காக இருக்குது அந்த ஃபீலிங்ஸே. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏய் மக்கு லட்டு, என்னாச்சு? ஏய் லட்டு, நீ இன்னுமே அப்படியே இருக்க? என்னடி எல்லாம் நான் தான் செய்யணுமா? என்ன நீ எதுவும் செய்ய மாட்டியா? நான் தான் கேண்டில் ஏற்றுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்ல. ஸோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது எப்படி? ஆமாம், என் ட்ரெஸ் எல்லாம் எங்கேயோ போட்டிங்க. நான் எப்படி தேடி எடுக்கிறது? இப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுறதா? இப்படி இருந்தால் என்னடி? ஐயோ நல்லா இருக்குமே, நீ என் பின்னாடிலாம் வந்தானா சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதில் உட்காந்து ப்ளஷ் ஆகிடுறீங்க. அப்போது அவன் எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு டக்குன்னு உங்கள் பக்கத்தில் பாஞ்சிடுறான். லவ் யூ ஒயன் லட்டு ஒயன். அகெயின் அதே மூடை செட் பண்ணுறான். அவங்களால முடியல. அவன் அதே மாதிரி பயங்கரமாக உங்களோட ஜஸ்ட்டை பிசைஞ்சிட்டே இருக்கான். அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக அவன் கீழே உங்களோட அந்த பேண்டை அன்சிப் பண்ணி அப்படி இழுக்கிறான். என்ன பண்ணுற? ஏய் வானாண்டியது அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே கழட்டி போட உங்களோட இன்னரையும் கழட்டி போட்டுறான். ரொம்ப நாக்டாக இருக்கீங்க. அமைதியாரடி அப்படி சொல்லிட்டு அவன் உங்களோட மில்கை கொஞ்சம் மவுத்தில் எடுத்துக்கிறான். என்ன பண்ண போகிற? ஷிரடி அப்படி சொல்லிட்டு உங்கள் லெக்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே அதில் அவ்வளோ மில்கையும் கொட்டிட்டு பயங்கரமாக லிப் பண்ணுறோம். உங்களால் முடியல. ஆல்சோ நீங்கள் வெட்டாக இருந்திருப்பீங்க, அதெல்லாம் சேர்த்தே நீங்கள் ஒரு மாதிரி அதை கிஸ்டிட் பண்ணுறீங்க. வேணாண்டே சீ என்ன பண்ணுறீங்க? சரி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன், தள்ளிப்போ. வானாண்டி, என்ன ஸ்மெல்? என்ன ரொம்ப நல்லா இருக்குடி உன் ஃப்ளேவர். இன்னும் மறக்கலடி எனக்கு. செம்ம டேஸ்ட் தெரியுமா? வானாண்டி எதுக்கு அதெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடுவா. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு அகெயின் க்ரியேட் பண்ணுமா? என்னால் முடியாது, என்னை இப்போவே வேணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் வெட்னஸோடு சேர்த்து அப்படியே சப் பண்ணி அவனே உங்களை உறிஞ்சே கொண்டுருவான் போல இருக்கு. அந்தளவுக்கு சப் பண்ணிட்டுருக்கான்.
நீங்கள் செம்மையாக ப்ரீத் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மூடு பயங்கரமாக ஒரு செம்ம ரொமான்டிக்கான ஃபீலை கொடுக்குது. ஸோ நீங்கள் மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. டே டே போதும் டே, போதும் டே, ஏடி டே, போதும். ஏய் போதும் சொல்லாத, எனக்கு வேணும்னு தோணுது அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து என்ன ஆகுறான் உங்களுக்குள்ள. அவன் அது ரொம்ப அழகாக இருக்குது, பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அந்த ஃபீலை யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ டே அவ்வளோ உங்களுக்குள்ளாடி என்னாக ஆக்சுவலாக உங்களுக்கு அவன் வெயிட் தெரியல, அவன் கொடுக்குற பெயின் தெரியல, அவனோட அந்த லவ் அது சூப்பராக தெரியுது. எதுவுமே அவனோட சைடில் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அவ்வளோ லவ் பண்ணுறான். ஸோ நீங்கள் இல்லைன்னா அவன் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த அவ்வளோதையும் அவன் 2 இயர்ஸை எவ்வளோ மிஸ் பண்ணானோ அவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறான். ஸோ நீங்களும் அவனுக்காக செம்மையாக கோஆப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. அவனும் ரொம்ப ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்கும் போது ஆக்சுவலாக இது 3rd 4th போயிட்டுருக்கு. அப்போ தான் அவன் லாஸ்ட் டைமில் உங்களோட ஸ்டொமக்கை ஓப்பன் பண்ணும்போதே அங்கே ஸ்டிச்சஸ் மேக் பண்ண அந்த அடையாளம் இருந்திருக்கும். ஸோ அவன் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட அந்த அப்டாமன் பக்கத்தில் ஆக்சுவலாக அந்த ஸ்டிச்சஸ், ஸோ அதை பார்த்துட்டு ஏய் ஒயன் சொல்லிட்டே லட்டு என்னடி இது பேபி எடுத்தது உனக்கு சி செக்ஷனா? ஆமாத்தே. ஏய் ரொம்ப கஷ்டப்படியா? லைட்டா. ஏய் பொய் சொல்லாதடி லட்டு. ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா பேபி பிறக்கும்போது? இது வேறு ஃபர்ஸ்ட் டைம். நான் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லடி, நீ மனசு உடைஞ்சு போயிருப்பால. லிட்டர்லி நான் அப்படி தான் இருந்துட்டு அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய் அழாதடி அழாத, எனக்கு கஷ்டமாக இருக்குடி, நான் அப்படி விட்டுற விடாதுல இந்த அளவுக்கு. அம்மா நான் இப்போ எதாவது பண்ணது வலிச்சுதான் அவனுக்கு? இல்லையே. போய் சொல்கிறேன். ஏய் சீரியஸ்னா அப்டாமன்லாம் வலியுமாமே சில டைம், இந்த மாதிரி நிறைய பண்ணால். இனிமேல் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் சரியா? இது ஃபர்ஸ்ட் டைம் ஆனனால போயிடுச்சு, ரொம்ப போயிடுச்சு. இனிமேல் இந்த 4th டைம் இல்லை, டெய்லி எனக்கு 1 டைம் மட்டும் கொடு, ஓகேவா? போதுமா? டே இதில் என்ன கணக்கு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சிங்க, அதெல்லாம் தடை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. லட்டு உண்மையாகவே எனக்காக வெயிட் பண்ணியா? இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கினியா? ஐயோ நான் பண்ணது ஒன்றும் இல்லட்டே. அப்படியெல்லாம் இல்லை, என் கூட மம்மி இருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். பட் உங்களுக்குன்னு யாருமே இல்லைல்ல எங்கே? அப்படியெல்லாம் இல்லை, நான் பொதுவாகவே தனியாக இருந்தவன் தானே. ஸோ எனக்கு அது பழகிடுச்சு. என்ன கொஞ்சம் ஞாபகம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, என் பேபியும் சுமந்துட்ட. உன்னோட மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கும். நான் தப்பான்ட்டேன், உண்மையாகவே தப்பான்ட்டேன். அவங்க பேச்சு கேட்டு இங்கே இருந்துருக்கக்கூடாது. நான் அகைன்னு உன்னை வந்து தேடி இருக்கணும்ல. மேபி தான் உன்னை பார்த்துருக்கலாம்ல. அச்சோ டே விட்டு, அதான் நடந்ததெல்லாம் நடந்து போச்சுல. அப்புறம் இல்லை எனக்கு முடியலடி, உன்னை நான் தனியாக விட்டது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுது. அச்சோ எனக்கு ஒரு கில்ட்டினஸ் கிடையாது, எந்த ஒரு எப்படி சொல்ல, நான் ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து பார்க்குறது,
உங்ககிட்ட எப்படி வந்து சேர்றது அதை தான் திங்க் பண்ணேன். அவ்வளோதான். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, அது நம்ம ரிட்டன் எடுக்க முடியாதுல்ல. ஸோ விட்டுட்டே பார்த்துக்கலாம். ம் அப்படி சொல்கிறியா லட்டு?